கடவுளுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பணிந்து வணங்குகின்றேன். டான் டிவியினுடைய நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாள் இந்த சொற்சமர் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்கள் வடபுலத்தினுடைய வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பிரபலமான 2 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ செல்வங்களோடு இந்த சொற்சமர் நிகழ்ச்சியிலே சிந்திக்க வேண்டிய, மனதுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய ஒரு தலைப்போடு இன்று உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள், கோப்பாய் ஆசிரிய கலாசாலையினுடைய மதிப்பார்ந்த அதிபர் திரு சந்திரமௌலீசன் லலிசன் அவர்கள்தான் நீண்ட காலம் பல நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த சொற்சமர் நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டு வருகிறார். இன்றைய தினம் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் உங்களோடு நான் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்றி. இன்று நாங்கள் ஆராய இருக்கின்ற தலைப்பு, வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா? அருமையான தலைப்பு. அதில் ஆச்சரியம், 11 வயதிலே இருக்கக்கூடிய சிறார்கள், உயர்தரம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அருமையான இந்த தலைப்பை கையில் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து தங்கள் பக்க நியாயங்களை வாதங்களாக பிரதிவாதங்களாக முன்வைக்க காத்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் அறிமுகம் செய்து வைக்க விரும்புகின்றேன். முல்லைத்தீவு விஸ்வோடு மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த 13ஆம் ஆண்டு கலைப்பிரிவைச் சேர்ந்த செல்வி த ரிசானி, 13ஆம் ஆண்டு உயிரியல் பிரிவைச் சேர்ந்த செல்வன் கி லதுர்ஷன், தரம் 13 கலைப்பிரிவைச் சேர்ந்த யோ சர்மிகா ஆகிய மூவரும் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்பதில் சாபம் என்கிற அணி சார்ந்து தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதுபோல வவுனியா கனகராயன் குளம் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த தரம் 12 வர்த்தக பிரிவு மாணவி செல்வி வ மகிழ்மதி அவர்களோடு தரம் 13 வர்த்தக பிரிவு மாணவி செல்வி மா மதுவொளி அவர்களும், தரம் 13 கலைப்பிரிவு மாணவி யோ லபிஷனா அவர்களும் தங்களுடைய வாதங்களை வரமே என்று அணி சார்ந்து வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 6 மாணவ செல்வங்களையும் அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது சின்னதான ஒரு அறிமுகத்தை சொல்லி விவாதத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா? இதில் ஒரு விடயம், வாழ்க்கையில இன்பம் துன்பம் நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் இப்படி சொல்லுவார்கள். ஆங்கிலத்துல லைஃப் இஸ் லைக் அ பெண்டூலம் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கை என்பது ஊசல் குண்டு போல, ஒரு முறை இந்த பக்கம் வந்து அடிக்கும், அங்க இருந்து ஓய்தா என்று கேட்டால் இல்லை, மறுபுறம் இந்த பக்கம் வந்து அணையும். லைஃப் இஸ் லைக் அ பெண்டூலம். வாழ்க்கை என்பது ஊசல் குண்டு போன்றது, ஒரு மனிதனுடைய நாக்கு போன்றது. இன்பங்கள் மட்டும் நிறைந்தது வாழ்க்கை கிடையாது, துன்பங்கள் மட்டுமே நிறைந்தது வாழ்க்கையா கிடையாது. இன்பமும் வரும் துன்பமும் வரும். நாணயத்தை நாங்கள் சுழற்றி விடுகிற பொழுது ஒரு தடவை பூ வந்து விழுகிறது, ஒரு தடவை தலை வந்து விழுகிறது. முற்று முழுதாக பூ என்று விழுவதும் இல்லை, முற்று முழுதாக தலை என்று விழுவதும் இல்லை. பூவும் விழும், தலையும் விழும். இன்பமும் வாழ்க்கையில் வந்து செல்லும், துன்பமும் வாழ்க்கையில் வந்து செல்லும். ஆனால் நம்மில் சில பேர் நினைக்கிறார்கள், வாழ்க்கை என்றால் ஏதோ கார்பெட் ரோட்ல கார் ஓடுறது போல. இல்லை, நாங்கள் பயணிக்கிற வாழ்க்கை பயணத்தினுடைய பாதை முழுவதுமே ஸ்மூதா இருக்கும் கிடையாது. அப்பப்போ குச்சொழுங்க வரும், வயலன்ஸ் வந்து கிராஸ் பண்ணும். இன்பங்களே நமக்கு என்று ஒரு நாளும் பிரம்மா நம்மளை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் என்று எண்ண முடியாது. எடுத்துக்கொள்ளுவர்களுடைய பக்குவம் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை. பேராசிரியர் ராமலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தொலைக்காட்சியில பேசுற பொழுது கேட்ட ஒரு செய்தி, ஒரு அம்மா நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டு ஒரு வைத்திய நிபுணரிடத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சொல்றத கேட்கிறா இல்ல. நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு தடவை வர்றா.
வைத்தியர் அவருடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு சொல்றா, அம்மா நீங்கள் இனி குளிசையில இருந்து மாத்திரையில இருந்து இன்சுலினுக்கு போக வேணும். அந்த அம்மா திருப்பி கேட்டா, அப்படியா, சாகர வரைக்கும் இன்சுலினா? வைத்தியர் சிரிச்சு கொண்டு சொன்னார், அம்மா வாழுற வரைக்கும் இன்சுலின். ரெண்டும் ஒன்றுதான். அந்த அம்மா கேட்டதும் வைத்திய நிபுணர் சொன்ன பதில் ரெண்டும் ஒன்றுதான். எடுத்துக்கொள்ளுகிறவருடைய பக்குவம். அந்த அம்மா என்ன கேட்டா, சாகர வரைக்கும் இன்சுலின் போட வேணுமா? அதையே தான் வைத்தியர் சொல்றார், அம்மா வாழுற வரைக்கும் இன்சுலின் போடும். சுருக்கமா சொன்னா, இன்பம் துன்பம் வாழ்வின் இரண்டு பக்கங்கள். இன்பத்தை கண்டு துள்ளி எகிரி குதிக்காமல், துன்பத்தை கண்டு துவண்டு விழுந்து குளராமல் ஏதிலும் ஒரு நிதானத்தை கடைபிடித்தால் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். ஆனால் கேள்வி, வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள், இன்பம் துன்பம் என்றெல்லாம் ஒன்றை இப்ப வெட்டி விட்டாச்சு. துன்பங்கள் வரமா சாபமா? துன்பங்கள் நமக்கு தொடர்ந்து வருவது அல்லது இடையிடையே வருவது என்பது நம்மை புடம்போட்டுக் கொள்வதற்கு, பக்குவப்படுத்திக் கொள்வதற்குரிய படியா, அல்லது அவை நம்மை இழுத்து விழுத்துகின்ற சாபமா? இதுதான் கேள்வி. இந்த ரெண்டு பக்கத்துல நியாயம் இருக்கு. வரமாக எடுத்துக்கொண்டு முன்னேறியவர்களை பார்க்கலாம், சாபமாக துன்பங்கள் சிலரை இழுத்து விழுத்தியதையும் பார்க்கலாம். இதில் எது வாழ்க்கையில் அர்த்த புஷ்டியானது? அதுதான் கேள்வி. அந்த வகையில் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா? பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எதையும் நேர்மனப்பாங்காக ஒரு தடவை அணுகி பார்க்கலாமே என்பது போல வரம் என்கிற அணி தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறது. முன்னர் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்ததுபடி வவுனியா மாவட்ட கனகராயன் குல மகாவித்தியாலயத்தினுடைய மாணவ செல்வங்களுடைய அணிதான் வரம் என்று பேச இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவதாக அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கிறார் விஞ்ஞான பிரிவு தரம் 12 மாணவி செல்வி வ மகிழ்மதி அவர்கள். உங்களுக்குரிய நேரம் வரையறை தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 நிமிடங்களிலே உங்களுக்கு ஒரு சைகை வழங்கப்படும். 4.5 நிமிடம் 5 நிமிடத்துக்குள் உங்கள் வாதத்தை நிறைவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு தலைமை உரையை நிறைவு செய்து வரம் என்கிற அணி சார்ந்து உங்களுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக மகிழ்மதி அவர்களை மகிழ்வோடு அழைக்கிறேன். வாருங்கள், உங்கள் வாதத்தை தாருங்கள். மொழியாக்கி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி பூண்டு நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். இன்று எமது சொற்சமரின் தலைப்பானது வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்பதாகும். அந்த வகையில் என் தரப்பின் தலைப்பான வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரம் என்பதே ஆகும். தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை விளங்கப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் நடுவர் அவர்களே, துன்பம் என்பது என்ன என்ற பற்றி கமது கவி பேரரசு வைரமுத்துவின் வைர வழிகளிலே வெளிவந்த பாடல் ஒன்றின் மூலம் விளக்கலாம் என நினைக்கின்றேன். ஆகவே அந்த பாடலை நோக்குவோமானால், இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிபவர் யாரும் இல்லை, துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிபவர் எவரும் இல்லை, இன்பம் பாதி துன்பம் பாதி இரண்டின் வாழ்வின் அங்கம் என்றார் அவர். இதிலிருந்து நாம் துன்பம் என்பது என்னவென்று பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து வரம் என்பது பற்றி எனது நோக்கையின் மேல், வரம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்பது என்று அனைவரும் சொல்லுவார்கள். ஆமாம், ஆனால் அதை ஒரு நன்கொடையாக கருதுகின்றேன். அந்த வகையில் எனது வாதத்திற்குள் செல்கலாம் என நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, பாருங்கள், நான் ஒரு உதாரணத்தை முன்வைக்கின்றேன். அன்னை தெரேசா நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அன்னையாக காணப்படுகின்றார். இவர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாகத்தான் காணப்படுகின்றார். இவர் சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்வதும் தொழுநோயாளர்களை எடுத்து காப்பதுமாக பல பணிகளை செய்து வந்துள்ளார். அந்த வகையில் அவர் ஒரு சிறு பிள்ளைக்கான உதவியை கேட்டு சென்ற போதும் ஒருவரிடம் அவர் தன் ஒரு கையை நீட்டி, எனது இப்படி சிறு பிள்ளைகளுக்கான உதவியை தாருங்கள் என்று கேட்ட போது அந்த மனிதர் அவரது கையிலே காரி துப்புகின்றார். அதை அந்த எமது தாய் ஒரு சிறிய புன்னகையுடன் தனது உடையிலே பரவிக்கொண்டு மறு கையை நீட்டுகின்றார். இது எனக்கு, எனது பிள்ளைகளுக்கு தாருங்கள் கேட்டுகின்றார். அப்பொழுது அந்த செல்வந்தர் கூனி குறுகி மறு பேச்சு பேச திணற முடியாமல் தன்னிடமிருந்த செல்வங்களால் அந்த பிள்ளைகளுக்கு ஏழுமான
எப்படியான உதவிகளை செய்கின்றார் என்று எமது வரலாறு கூறுகின்றது. ஆமாம் நடுவர்களே, இன்பம் இல்லாமல் துன்பம் இருக்க முடியாது. கசக்கும் ஒரு வேப்பம் பழம், அதன் வேப்பம் பூவில் கூட ஒரு சிறிய தேன்துளி இருக்கத்தான் போகின்றது. அடுத்து நான் உங்களிடம் கூறுவது என்னென்றால், நம்மை படைத்த தாய், அதாவது குழந்தை பிரசவித்தல். குழந்தை பிரசவித்தல் என்பது பலாயிரம் வோல்ட் மின் பாயின்ற அந்த ஒரு வலிக்கு ஆதாரமாக கூறலாம். அந்த வலி தாங்கி எமது தாய் இன்று எம்மை இந்த இடத்தில் பிரசவித்திருக்கின்றார் என்றால் அதை அவள் வரமாக எண்ணித்தான் பிரசவித்திருக்கின்றார். எதிர்த்தரப்பு வாதிகளை பார்த்து கேட்கின்றேன், அதையும் நீங்கள் சாபம் என்கின்றீர்கள் என்றால் இன்று இந்த இடத்தில் நிற்கும் நீங்களும் சாபமாகத்தான் தென்படுவீர்கள். ஆகவே அது ஒரு வரம், ஆகவே துன்பமும் ஒரு வரம். இதை விட எனது சமூகத்தில் நடந்த ஒன்று, எமது மாவட்டத்தில், வவுனியா மாவட்டத்தில் நடந்த ஒரு விடயத்தை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். சப்திகான்ற மாணவி, அவருக்கு 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை. ஆனா அவர் தன் புறப்பாட ஒரு நோக்காக எதிர்பார்க்காம அவர் ஒரு பியானோ வாசிச்சு கொண்டே பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமை வல்லவர். இன்றைக்கு கூகுள்ல போய் சப்திகாண்ட் அடிச்சோம்னா ஃபுல்லா வீடியோஸ் தன் குறியே அந்த கூறாமல், அந்த வழி காட்டாமல், தன் மனக்கவலை இல்லாமல் தான் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியா, தன்னை மாதிரி முடங்கி கிடக்கவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா காணப்படுகிறார். அதுதான் துன்பம். நான் ஏன் இதை கூறுகின்றேன், இன்னொன்றை நான் உங்களையே எதிர்த்தரப்புவாதிகளையே உதாரணமாக வைத்து கூறலாம் நினைக்கின்றேன். இன்று இந்த சொற்சமருக்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள். இதற்கு தேவையான கருத்துக்களையும் விடயங்களையும் எத்தனையோ நாளோ எத்தனையோ மணி நேரமோ செயற்பட்டு கடினப்பட்டு எடுத்திருப்பீர்கள். அதுவும் துன்பம் தான். அந்த துன்பத்தை நீங்கள் இன்பம் சாபம் என்று நினைத்திருந்தால் இந்த மேடையும் தங்களுக்கு சாபமாகத்தான் அமையும். ஆகவே நான் நடுவர் அவர்களே, நான் கூறுவது என்னவென்றால், வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு வரம், இறைவனுக்கே கிடைக்கத்தகாத ஒரு வரமாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மகிழ்மதி. மகிழ்மதி அப்படித்தான் பேசுவார். காரணம் அதுதான், அவருடைய பெயரே மகிழ்மதி. எதையும் நேர்மனப்பாங்காக, இடுக்கண் வருகிற பொழுதும் நகுகின்ற கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக அடுக்கி அடுக்கி உதாரணங்களை வைத்து இதன் மேல் சாபம் என்று தீர்ப்பு கொடுப்பீர்களா என்று கேளாமல் தன் வாதத்தை முன்வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய அருமையான வாதத்திற்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக அவருடைய ஆரம்பம் அப்படி இருந்தாலும், வாழ்க்கையின் ஆரம்பம் அதை போல இருந்தாலும், பாதியிலே வரக்கூடிய துன்பங்கள் என்பது சாதாரணமானது அல்ல. அது வலிமிகுந்ததாக இருக்கும். வெளியே தெரியக்கூடிய தோற்றம் என்பது ஒன்று, உள்ளே இருக்கக்கூடிய எரிமலை என்பது இன்னொன்று என்பது போல தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்கிற தலைப்பில் சாபம் என்கிற அணிக்கு தலைமையேற்று முல்லைத்தீவு விஸ்வவடு மகாவித்யாலய கலைப்பிரிவு தரம் 13 மாணவி செல்வி ரிசானி அவர்களை அவருடைய தலைமை வாதத்தை முன்வைக்க அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். நடுவர் அவர்களுக்கும், என் தரப்பு வாதியினருக்கும், என் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் சாபமே என்பதாகும். அதாவது இந்த புது வருஷம் பிறக்குது, 2025 வருஷம் பிறக்குது. வருஷம் பிறக்கும் போது எல்லாருக்குமே கோயிலுக்கு போய் வேண்டிக் கொள்வோம், தங்கட ஆலயத்துக்கு போய் வேண்டிக் கொள்வோம். அப்படி வேண்டும் போது கடவுளே இந்த வருஷம் எனக்கு எந்தவித துன்பமுமே வரக்கூடாது, நான் நல்லா வாழணும்னு தான் வேண்டுமே தவிர எனக்கு இந்த வருஷம் நீ துன்பத்தை தா கடவுளே, நான் அதுல இருந்து மீண்டு வருவேன் என்று யாரும் போய் கடவுள்கிட்ட வேண்டதில்லை. என்னுடைய எதிர்த்தரப்பு வாதி வாதிடும் போது சொல்லியிருந்தா, அவ சிறந்த உதாரணத்தை காட்டி சொல்லியிருந்தா, ஒரு பெண் கைகால் இல்லாத ஒரு ஆள் பியானோ வாசிச்சது பிரபலமானதுன்னு சொல்லியிருந்தா. சரி, ஓகே, அவளுக்கு விவரம் தெரியும். அவ தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை வரமா மாத்தி இருக்கிறா. இதே ஒரு பிறக்கிற ஒரு மாத குழந்தை அல்லது 2 மாத குழந்தைக்கு புற்றுநோய் என்ற ஒரு துன்பம் வருது. அந்த குழந்தைக்கு விவரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? அப்படியான பருவத்துல ஒரு நோய் வரும்போது அது கண்டிப்பா அவைக்கு துன்பமாக, அந்த துன்பம் சாபமாகத்தான் அமையும். அடுத்தது இந்த சமூகத்துல நடக்கிற பல குற்றங்கள் போலீசாரால கண்டுபிடிக்க முடியாத குற்றங்கள் பல நடக்குது. அது உதாரணமா இப்ப சைக்கோ கில்லர்ஸ் இந்த கொலையை சொல்லலாம். அப்படியான ஆட்கள் ஒரு பின்னணியை எடுத்துக்கொண்டா, அவன் வாழ்க்கையில
ஒரு கட்டத்துல அவை பாதிப்படைஞ்சிருப்பினும், அதாவது ஒரு பெரிய ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு துன்பத்தால அவை பாதிப்படைஞ்சபடியாதான் அது அவன் மனதுல உள ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி அவை பெரிய பெரிய குற்றங்களை செய்யறதுக்கு வழிவகுத்திருக்கு. உதாரணமா சமூகத்துல ஒரு ஆள் பெரிய ஒரு கொள்ளக்காரராவோ அல்லது கடத்தக்காரராவோ இருக்கணும்னா அவன் பின்னணி எடுத்துக்கொண்டா அவன் சாதாரணமா அந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டினான். சமூகத்துல அவன் வாழ்வில் அந்த துன்பங்கள் அவை அந்த சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுருக்கும். மனித சமூகத்துல வலிமையான ஆட்கள் எல்லாருமே இருக்க மாட்டினோம், அதே நேரம் மிருதுவான ஆட்கள் எல்லாருமே இருக்க மாட்டினோம். அப்படியான ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு வலிமையான ஆட்களையே தற்கொலை முயற்சி போன்றவற்றுக்கு தூண்டுறதுதான் இந்த துன்பம். அது ஒருபோதும் எங்களுக்கு வரமாக அமையாது, அது சாபமாகத்தான் அமையும். அது போல இந்த துன்பத்தால பல ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கூட ஏற்படும். இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம் வருது, அவன் ஒரு தொழிலை தொடங்கினோம், அதுல பல கோடிக்கணக்கில் முதலீடுகளை போடினோம், அதுல அவன் வெற்றி பெற்றுட்டா ஓகே, அது அவைக்கு ஒரு வரம். ஆனா அதுல அவன் வெற்றி பெறாம தோல்வி அடைஞ்சிட்டு அது எவ்வளவு பெரிய ஒரு பிழப்பிடாக காணப்படும். அடுத்தது இப்ப ஒரு ஆள் தன்னுடைய சுய முயற்சியில முன்னேற வலிக்கிறது. அப்படி முன்னேறும் போது அவர்கள் நம்பிக்கை உடையிறது அவர்களுடைய நம்பிக்கை உடைஞ்சு அவை துவண்டு போறது எப்போதுமே ஒரு வரமாக அமையாது. அந்த துன்பம் அவை துவண்டு போக செய்தன்னா அது ஒரு சாபமாகத்தான் அமையும். அதாவது அவ கதைக்குமோ சொல்லி இருந்தா அன்னி திரேசா பற்றி சொல்லி இருந்தா சரி, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா நீங்க 1000ல் ஒரு தடவை பற்றி கதைக்கிறீங்க, நான் தோற்று போன 999 பேரை பற்றி கதைக்கிறேன், சரியா? ஆகவே வாழ்வு எதிர்நோக்குற துன்பங்கள் சாபமே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ரிஷானி, கூர்மையாக வாதத்தை அணுகினீர்கள். நடக்கக்கூடிய குற்றங்கள், சமுதாயத்தில் நாம் நேரே காண்கின்ற விடயங்கள், யதார்த்தத்தை கையில் எடுத்து உங்கள் வாதத்தை அழகாக நகர்த்தி இருக்கிறீர்கள். 2 அணி தலைவர்களும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்று நாங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் வட்டம் போட்டு இந்த வாதத்தில் பங்கு பற்றுகிறோம், அப்படி சளைத்தவர்களா என்பது போல மென்மையாக ஆனால் வன்மையாக தங்களுடைய வாதங்களை நகர்த்தி கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்குரிய களங்களை சரியாக பற்றி கொள்வது உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். இதற்காக டான் தொலைக்காட்சிக்கு அத்தனை பேரும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது 2வது சுற்றை ஆரம்பித்து வைக்கிறேன். வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்ற தலைப்பில் வரம் என்கிற அணியினுடைய 2வது சுற்று பேச்சாளர் வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய தரம் 12 வர்த்தக பிரிவு மாணவி செல்வி மதுவழி அவர்கள் வரம் என்கிற அணி சார்ந்து தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறார். அவருடைய வாதத்தை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்கின்றேன். எனது தலைவர் விட்டு சென்றதை நான் தொட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் அனைத்தும் வரமே ஆகும். நடுவர் அவர்களே, தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்தால் தாயின் கனவை மிதிக்கலாமா? வாழ்வில் துன்பம் ஒரு வரம். வாழ்க்கையில் எல்லாமே 2 தான். குறிப்பாக இரவு பகல், பிறப்பு இறப்பு, அதே போல்தான் துன்பம் இன்பம். துன்பத்தை தாங்காத எந்த கல்லும் சிலையாகவோ சிற்பமாகவோ மாறுவதில்லை. அதே போல்தான் துன்பப்பட்டால் வாழ்வில் வெற்றியடைய முடியாது. வெற்றி பெற்றாலும் அது நிலைக்காது. நடுவர் அவர்களே, வில்கேஸை எடுத்து நோக்கினோமானால் ஒரு பத்திரிகையை வேண்ட முடியாது. துன்பமடைந்தவர் தான் இன்று உலகில் அதிக பணக்காரராக மாறினர். அதே போல்தான் தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றது. பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சிறகுகள் வலிக்கும் என யோசிக்க கூடாது. நான் நினைக்கின்றேன் நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு வாதியினர் வேகமாக நடந்தால் காலுக்கு வலிக்கும் என நினைத்துத்தான் நடக்கிறார்கள் போல இருக்கிறது. வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரம் என்பதற்கு ஒரு சான்றாக நெல்சன் மண்டேலாவை எடுத்து நோக்கினோமானால் இவர் தனது இளமை காலத்திலே சிறைக்கு சென்று 42 வருடம் தனது வாழ்வை சிறையில் அடைத்தவர். அவர் அந்த இளமை காலத்தில் அனுபவித்த துன்பங்கள் சாபம் என நினைத்திருந்தால் வீட்டிற்குள் முடங்கித்தான் கிடந்திருப்பார். ஆனால் அவர் எதிர்த்தரப்பு அணியினர் கூறுவதை போல் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் நினைத்தும் சாபமென்று யோசிக்காமல் வரமாக எடுத்துக்கொண்டதனால் தான் இன்றும் இந்த சபையில் அவரை நாம் பேசுபொருளாக பயன்படுத்தி இருக்கின்றோம். ஏன் நம் ஆசிரியர்களை எடுத்து பார்த்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்து பாடசாலைக்கு வருவதற்காக
அதிகாலை 4 மணிக்கு எழுந்து எவ்வளவு துன்பங்களை கடந்துதான் பாடசாலைக்கு வந்து நமக்கு கற்பிக்கின்றார்கள். எதிர்த்தரப்பு அணியினர் கூறுவது போல் துன்பங்கள் அனைத்தும் சாபம் என நினைத்து ஆசிரியர்களும் இன்று நின்றிருந்தால் நாமும் இன்று கற்பதற்கு கூட ஆசிரியர்கள் இல்லாமல் தான் இருந்திருக்க வேண்டும். விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட விவசாயிகள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர். எதிர்த்தரப்பு வாதியினர் கூறுவதை போல் துன்பங்கள் அனைத்தும் சாபம் கஷ்டம் என நினைத்து விவசாயம் பண்ணாமல் இருப்பார்களானால் நாமும் இன்று பட்டினியால் தான் வாட வேண்டும். ரப்பர் மரம் மீது பல காயம் உண்டு தோழா, காயம் இருந்தாலும் அதை பாலை தரும் தோழா. எதிர்த்தரப்பு அணியினர் கூறுவது போல் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் அனைத்தும் சாபம் கஷ்டம் என அவர்களைப் போல் சாட்டுப்போக்கு சொல்லிக் கொண்டு இருந்தோமானால் நாம் அனைவரும் வீட்டிற்குள் தான் முடங்கி இருக்க வேண்டும். ஆகவே நடுவர் அவர்களே, நல்ல குருநாதர் நம்மை வருத்துவது கொல்லவல்ல பொல்லாவினை போக்கவே. சாதிப்பவனுக்கு ஏராளமான சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்ற வேண்டும். ஆகவே நான் இறுதியாக கூறுவது, வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் அனைத்தும் வரவே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி மதுவெளி. அருமையான கருத்துக்களோடு உங்கள் வாதங்களை நகர்த்தினீர்கள், பாராட்ட வேண்டும். வாழ்க்கையில் தோல்விதான் நிரந்தரம் என்று ஒரு பொழுதும் யாரும் சொன்னதில்லை. அப்படி நினைத்தால் மனித வாழ்க்கையை நினைக்க முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னீர்கள். அருமை. இப்பொழுது இரண்டாவது சுற்று சார்ந்து மற்றைய அணியின் பேச்சாளரை அழைக்கலாம். அந்த வகையில் சாபம் என்கிற அணிக்காக இரண்டாம் சுற்று பேச்சாளராக இங்கே வருகை தந்திருக்கின்ற முல்லைத்தீவு விசுவமடு மகாவித்தியாலய தரம் 13 உயிரியல் பிரிவு மாணவன் செல்வன் கி லதுர்சன் அவர்களை அவருடைய வாதத்தை வைக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பட்டிமன்ற தலைப்பானது நாம் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்ற அடிப்படையிலே நாம் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் சாபமே என்ற தலைப்பில் வாதாட வந்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்ப்போமானால், ஒரு 5 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் இளமை பருவத்திலேயே தன்னுடைய தந்தையை இழக்கின்றான். பருவ வயதிலேயே தன்னுடைய காதலை இழக்கின்றான். முதிய வயது வந்தவுடன் தன்னுடைய மனைவியை இழக்கின்றான். அந்த வகையில் எடுத்து பார்ப்போமானால், நாங்கள் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமாக எப்படி அமைய முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தினை எடுத்து பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கிடையில் எந்த நேரமும் சண்டை நடக்கும். எந்த நேரமும் சண்டை நடந்தா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையால எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. இனவாத அடிப்படையிலே அன்று ஒரு போர் நடந்தது. அந்த போரிலே அத்தனை மாவீர பெண்கள் அத்தனை பேர் இறந்தார்கள். இன்று அவர்களுடைய தாயாராக இருக்கலாம், தந்தையர்களாக இருக்கலாம், வீதியிலே இறங்கி போராட்டம் செய்கிற அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே நோக்கிய துன்பங்கள் எவ்வாறு வரமாக முடியும்? ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறது, அந்த குழந்தை இறக்கின்ற சமயத்துக்கு போகிறது. ஆனால் அந்த குடும்பம் ஒரு ஏழ்மை குடும்பமாக இருக்கிறது. அந்த குழந்தையின் பராமரிப்பு செலவை பார்ப்பதற்கு கூட அந்த குடும்பத்திடம் பணம் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் எதிர்நோக்குற துன்பங்கள் எவ்வாறு வரமாக முடியும் என்பதுதான் என்னுடைய எதிர்த்தரப்பினரிடம் நான் கேட்கின்ற ஒரு விடயம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பிலே ஒரு சிறிய படியன், ஒரு 14 நிரம்பிய ஒரு பையன் இறந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது அந்த பையனின் வீட்டில் சரியான ஒரு கஷ்டம் நிரம்பிய ஒரு வீடு, துன்பம் நிரம்பிய ஒரு வீடு. அந்த பையனுக்கு 2-3 வருஷங்களுக்கு முன்னுக்கு வைத்தியர் ஒரு ஆலோசனை கூறி இருந்தார்கள். அதாவது உங்களுடைய சிறுகுடலுக்கு போற ஒரு குழாயில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதாம். நீங்கள் அதனை என்ன செய்யணுமாம்டா, ஒரு 52 லட்சம் ரூபாய் காசு செலவாகுமாம். நீங்கள் அதனை மாத்தணும், இல்லையென்றா உங்களுக்கு எப்ப இறப்பு வரும் என்று நாங்கள் கூட உறுதியாக சொல்ல முடியாதாம் என்று கூறியிருந்தார். அந்த இடத்திலேயே அந்த சிறுவன் வீட்டுல 3 வேளை சாப்பிட கூட பணம் இல்லை. நடுவர் அவர்களே, எவ்வாறு வாழ்வில் அவன் எதிர்நோக்குற துன்பங்கள் அவனுக்கு வரமாக முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது.
அன்றொரு காலம் இருந்தது நடுவர் அவர்களே. வீட்டில் பார்த்தோம்னா ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கிராமத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒன்று கூடி ஒரு தீர்வினை எடுக்கின்ற ஒரு கலாச்சாரம் அன்று இருந்தது. இன்றுதானே செல்லிட தொலைபேசிக்குள் எல்லோரும் தலையை விட்டு விட்டு ஒருவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட இந்த இடத்துல என்ன செய்வது என்று தெரியாத ஒரு கட்டம் இருக்கிறது. இவ்வாறு இருக்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்குற துன்பங்கள் எவ்வாறு வரமாக முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது, ஒரு பொம்பளை, இதோட என்னுடைய வாதத்தினை நிறைவு செய்கிறேன். அதாவது இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், என்னுடைய எதிர்த்தரப்பு வாதியினர்களும் ஒரு பெண்களாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் நடப்பதாக இருந்தால், நீங்கள் வாழ்வில் எதிர்நோக்குற துன்பங்களை எவ்வாறு நீங்கள் வரமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த வகையில் நாங்கள் வாழ்க்கையில் எதிர்நோக்குற துன்பங்கள் எங்களுக்கு எப்பயுமே சாபமாகத்தான் அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லதுர்ஷன், அழகாக உங்களுடைய வாதத்தை முன்வைத்தீர்கள். அடுத்து அடிமேல் அடியாக இழப்புக்கள் வரும் பொழுது யாராவது அதை பார்த்து மகிழவோ அல்லது சிரிக்கவோ புன்னகை புரியவோ முடியுமா? மனித மனங்கள் அல்லவா? நோய்கள் என்று வருகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதை பார்த்து வரம் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று வினா தொடுத்திருக்கிறார். அவருடைய வாதத்தை தீர்ப்பிலே ஆராயலாம் என்று சொல்லிக்கொண்டு மூன்றாம் சுற்று ஆரம்பமாகிறது. அந்த வகையில் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்ற தலைப்பில் வரமே என்கிற அணிக்கு வலி சேர்ப்பதற்காக மூன்றாம் சுற்று பேச்சாளராக இணைந்து கொள்கிறார் வவுனியா கனகராயன் குல மகாவித்யாலய தரம் 13 கலைப்பிரிவு மாணவி யோ லபிசனா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது வாதத்தின் பிரகாரம் எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தார், இந்த சமூகத்திலே குற்றவாளியாகவோ அல்லது சமூக விரோத செயல்கள் புரிவதற்கு காரணமே வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்கள் என்று. வாழ்வின் ஒரு அங்கம் தான் துன்பமாகும். துன்பம் எல்லோருக்கும் வரும். அதுக்காக துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து நாம் அனைவரும் குற்றவாளியாக மாற முடியுமா நடுவர் அவர்களே? அம்பு பட்ட மான் போல துன்பமானது எமது வாழ்வின் ஒரு அங்கம். துன்பத்தை கண்டு பயந்து ஓடாமல் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான், நம்பி நாம் கை வைக்கின்ற போதுதான் வாழ்க்கை இன்னும் இன்பமாக மாறுகின்றது நடுவர் அவர்களே. எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தார், இனவாத போரிற்காக மாவீர பெண்கள் இறந்தார்கள் என்று. அது இனவாத போரிற்காக அல்ல நடுவர் அவர்களே, உரிமைக்கான போராட்டம். எமது மாவீரம் நிறைந்த வீரர்கள் போராடியதனால் தான் நாம் இன்று கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ்கின்றோம். கணவனை இழந்த பெண்கள் கூட 4 பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். அவர்கள் கணவன் இறந்து விட்டாரே என்று வீட்டுக்குள் முடங்கி கிடந்தால் இன்று அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்க முடியாது நடுவர் அவர்களே. பெரு மீன்களை பார்த்து பயந்தால் கடலுக்குள் சிறு மீன்களால் சுதந்திரமாக வாழவே முடியாது. அதுக்காக கடலை விட்டு வெளியேறியும் மீன்களால் வாழ முடியாது. ஆதலால் எதிர்நீச்சல் போட்டாவது நாம் வாழ்ந்து விட வேண்டும். ஒரு பரீட்சையை எடுத்துக்கொண்டால் கூட நாம் இரவு பகல் பாராது கண் விழித்து அயராது படித்தால் மட்டும்தான் சிறந்த பெறுபேறுகளை பெற்று சாதனை படைக்க முடியும். ஒவ்வொரு வழியிலும் சாதனை உள்ளது என்று கூறுவார்கள். துன்பப்பட்டால் தான் வாழ்க்கையில் இன்பமாக இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. தோல்வி என்று ஒரு வரலாறு இல்லை. உளி தாங்கும் கற்கள் தான் மண் மீது சிலையாகின்றது. வலி தாங்கும் உள்ளம்தான் நிலையான சுகம் காணும் என்று ஒரு பாடல் வரி கூட உள்ளது. ஒரு கல் எவ்வளவு வலியை தாங்கி உடைந்துதான் அது சிற்பமாக மாறி நாம் வணங்கும் தெய்வமாக கூட இருக்கின்றது. அது போலதான் நாம் வாழ்வில் அடையும் துன்பங்கள் நம்மை சிறந்த வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்றன. எனவே வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களை நாம் சாபமாக கருதாமல் அது எமக்கு கிடைத்த வரம் என்று கிடைத்து என்று நினைத்து நாம் போராடினால் மட்டும்தான் எமது வாழ்க்கை இன்பமாக அமையும் என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி லபிஷனா, அருமையான வாதம். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். தீர்ப்பிலே சொல்லலாம் என்று சிந்தித்த ஒரு செய்தி, ஒரு மரம் மீது ஆகட்டும், ஒரு கருங்கல் மீது ஆகட்டும், தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் உளிமேல் விழுகின்ற அடி துளைத்து துளைத்து நீக்குகிறது. அப்பொழுதுதான் அது சிற்பமாக மாறுகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த வலிகள் துன்பங்கள் தானே, இந்த துன்பங்கள் வரம் அல்லவா என்று தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய வாதத்துக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து என்னதான் இவர்கள் இவ்வாறு வாதங்களை முன்வைத்தாலும் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? வெளியிலே சமூகத்துக்கு தெரியாத, வெளி உலகத்துக்கு அறியப்படாத
எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவோ துன்பங்களோடு உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரித்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய துன்பங்கள் அவர்களுக்கு சாபம் தானே என்பது போல தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் முல்லைத்தீவு விஸ்வமடு மகாவித்தியாலயத்தினுடைய தரம் 13 கலைப்பிரிவு மாணவி யோ சர்மிகா அவர்கள் அவருடைய வாதத்தை முன்வைக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் சாபம் என்பதாகும். அந்த வகையில் நடுவர் அவர்களே, இந்த உலகில் உள்ள பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால், வெற்றி பெற்றவர்களை தூக்கி கொண்டாடுகின்ற இந்த உலகில் தோல்வியடைந்தவர்களை பற்றி பேசுவதே இல்லை. கதைகள் கவிதைகள் என்று சொல்லி அவர்களுடைய வாதத்தினை மிக அழகாக முன்வைத்திருந்தார்கள். அதாவது ஏற்படுகின்ற துன்பத்தினால பின்பு வரம் ஏற்படுகின்றது என்று சொல்லி, ஆனால் அந்த துன்பத்திற்கு பிறகும் துன்பம் அனுபவித்து சாபத்திற்கு உள்ளானவர்கள் கதையை இவர்கள் சொன்னதா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. வயலில் உழுகின்றவன் கஷ்டப்பட்டு உழுவதன் மூலமாக நன்றாக இருக்கின்றான் என்று சொன்னார்களே, ஆனால் அந்த வயலில் பாம்பு கடித்தோ அல்லது விதைத்தவன் உணவிற்கு உணவில்லாமலோ மருந்து குடித்து சாகின்ற கதையை இவர்கள் சொல்லவில்லையே. அப்படியானால் இதுவும் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. இது எல்லாம் அங்கே சென்று விட்டன. அதனை விட என்னுடைய எதிர்த்தரப்பு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். பிரசவித்த தாய்க்கு அந்த குழந்தை வரமாக தெரிகின்றது, இதற்கும் ஏதாவது பதில் வைத்திருக்கின்றீர்களா என்று. அந்த பிரசவித்த தாய்க்கு அந்த குழந்தை வரமாக தெரிந்த போதிலுமே ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை அந்த தாய் விளக்க நேரிடும் போது அந்த தாய்க்கு அது எப்படி வரமாக மாறும் என்பதே என்னுடைய தரப்பு வாதமாகும். உதாரணமாக மன்னாரில் குழந்தையை பிரசவித்த தாய் ஒருவர் ஒரு நோயினால இறந்து போகின்றார். அந்த பிள்ளையினுடைய தகப்பனும் அந்த தாயினுடைய பிரிவை தாங்க முடியாமல் இறந்து போகின்றார். அப்படியானால் அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தாய் தந்தை இல்லாத அந்த வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு எப்படி வரமாக அமையும்? எப்படியுமோ அந்த பிள்ளைக்கு அந்த வாழ்க்கையில குறை என்றது இருந்து கொண்டுதான் இருக்கும். இதை விட எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், பரபரப்புகள், பொருளாதார பிரச்சனை என்று சொல்லி இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் சாபமாகவும் அமைகின்றன. உதாரணமா ஜாழ்ப்பாணத்துல ஒரு பிள்ளை காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு அந்த பிள்ளை தூக்குல தொங்கி இறந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த பிள்ளைக்கு அந்த பரீட்சை ஒரு சிறப்பானதாக அமையவில்லை என்றதுனால அந்த பிள்ளை இறந்திருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு மன அழுத்தம் அந்த பிள்ளையோட உயிரையே கொள்ற அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னா அது ஒரு சாபமான விஷயம் தானே. இதை விட இந்த சமூகத்தில் இருக்கின்ற உடலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டோர், அதாவது கண் தெரியாமல், காது கேட்காம, அதை விட கைகால்கள் இழந்து எத்தனையோ பேர் இன்னொரு ஆட்கள்ல தங்கி வாழ்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. அவர்களால அவர்களுடைய துன்பத்தை வெளியில சொல்ல முடியாட்டியுமே அவர்களுடைய உள்ளத்துல பல குமுறல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். தன்னால இப்படி இருக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒரு சிலரை நீங்க உதாரணம் காட்டி இவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றீர்களே, சாதிக்காமல் தோல்வியில துவண்டு போயிருக்கின்ற மற்றவர்களை எல்லாம் எங்கு போய்விட்டார்கள் என்பதே என்னுடைய கேள்வியாக அமைகின்றது. இதை விட குடும்பத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளால விவாகரத்துகள்ல முடிகிற சில விடயங்கள்ல கூட அந்த பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையில எத்தனையோ விடயங்களை இழக்குது. இது எல்லாம் எப்படி ஒரு பிள்ளைக்கு வரமாக மாறுகின்றது? இதை விட எல்லாத்தையும் இழந்த ஒருவன் ஒரு தனியாக நின்று உழைச்சு நல்ல நிலையில இருக்கின்றான் என்று சொல்லி அது நீங்க வரம் என்று சொல்றீங்களே, அப்படி என்ன அவன் அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு அவனுடைய செல்வங்களை இளமைய தொலைச்சிருப்பான், அத மாதிரி உறவுகள் சந்தோஷம் என்று எல்லாமே துளைச்சிருப்பான். அப்ப துளைத்த விடயங்களை திரும்ப அவனால பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில அது அவனுக்கு எப்படி வரமாக அமையும்? ஆகவே வாழ்வில் எதிர்நோக்குகின்ற துன்பங்கள் அனைத்தும் சாபமே என்று கூறி என்னுடைய தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி சர்மிகா, அருமையாக உங்களுடைய வாதத்தை முன்வைத்தீர்கள். யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறதே, வெளி உலகத்துக்கு தெரியாவிட்டாலும் உள்ள குமுறல்களாக எவ்வளவோ மனதுக்குள்ளே உருவாகி மனதுக்குள்ளேயே சங்கமமாகி அவை முடிவுக்கு வருகின்றனவே, இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அவருடைய வாதத்தை தீர்ப்பில் ஆராயலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது மீண்டும் தலைவர்களை தொகுப்புரைக்காக அழைக்கலாம். பாடசாலை மாணவர்களுடைய வாத திறமையை, ஆளுமையை, தலைமைத்துவத்தை, பேச்சு திறனை வளர்ப்பதற்காக டான் தொலைக்காட்சி ஆர்வத்தோடு முன்வந்து எடுக்கின்ற ஒரு சிறந்த முயற்சி இந்த சொற்சமர் நிகழ்ச்சி. இன்றைய நாள் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்கிற தலைப்பில் வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலயம், முல்லைத்தீவு விஸ்வமடு மகாவித்தியாலயம்
ஆகிய பிரபலமான கல்லூரிகளைச் சேர்ந்த பிரபலமான பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தங்களுடைய வாதங்களை இங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் வரமை என்கிற அணி சார்ந்து கனகராயன்குளம் மகாவித்தியாலய மாணவிகள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். சாபமே என்கிற அணி சார்ந்து விஸ்வமடு மகாவித்தியாலய மாணவ மாணவியர் தங்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தொகுப்புரைக்கான நேரம். தொடங்கியவர் நிறைவு செய்ய வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில் இரண்டாவதாக வாதத்தை ஆரம்பித்த விஸ்வமடு மகாவித்தியாலயத்தினுடைய அணி சார்ந்து அந்த அணியின் தலைவி ரிசானி அவர்கள் தன்னுடைய தொகுப்புரையை இப்பொழுது வழங்குவார். டான்ஜீவி நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பானது வாழ்வில் எதிர்நோக்கின்ற துன்பங்கள் சாபமே என்பதாகும். அந்த வகையில் என்னுடைய எதிர்த்தரப்பினர் வாதிடும் போது கூறியிருந்தார்கள், ஒளித்தாங்கும் கற்கள் தான் சிலையாக மாறும் என்று. இந்த உலகத்தில் ஒளித்தாங்கும் கற்களை மாத்திரம் ஒளித்தாங்கி சிலையாக மாறிய கற்களை மாத்திரம்தான் நாங்கள் காண்கின்றோமே தவிர எத்தனையோ சிதைக்கப்பட்ட கற்களும் காணப்படுகின்றது. அவர்கள் பார்ப்பது நெல்சன் மண்டேலா, பில் கேட்ஸ், அன்னை தெரேசா போன்ற ஒளிதாங்கிய கற்கள் சிலையாக மாறியவர்களை தான் நாங்கள் பார்க்கின்றோமே தவிர அந்த சிதைந்து போனவர்களை பற்றி நாங்கள் இந்த உலகத்தில் கண்கொண்டு பார்ப்பதில்லை. அடுத்தது கணவனை இழந்த மனைவி அடுத்த தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு செல்கின்றார் அவர் என்று என்னுடைய எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார். அந்த வகையில ஒரு பெண் தன்னுடைய முதலாவது திருமண வாழ்க்கை முடிந்து கணவன் இழந்த பிறகு இன்னொரு திருமண வாழ்க்கைக்கு செல்கின்றார் என்றால் அதுல சாதாரணமாக அவர் அனுபவித்த துன்பத்தை விட பல்வேறு துன்பத்தை அந்த இரண்டாவது வாழ்க்கையில் அனுபவிக்க நேரிடும். இந்த துன்பம் அவளுக்கு எப்பொழுதுமே சாபமாகத்தான் அமையுமே தவிர வரமாக அமையாது. அந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மனைவியுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு தகப்பன் இல்லாத சூழ்நிலையில் எவ்வாறான எதிர்பார்ப்பு, ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்து உளரீதியான பாதிப்புகளூடாக அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். அதை தவிர என்னுடைய தரப்பினர் வாதாடும் போது ஜதார்த்தத்தினூடாக விளக்கி இருந்தார்கள் மற்றும் இழப்பீடுகளை குறிப்பிட்டு அவர்களுடைய கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் வாழ்வில் எதிர்நோக்கின்ற துன்பங்கள் சாபமே என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி ரிஷானி. மிக வேகமாக அல்லது மித வேகமாக அவருடைய சிந்தனைகள் சொற்களில் விழுந்த வீச்சை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாராட்ட வேண்டும். ஒரு பெண் ஆளுமையாக, பெண்மைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னுதாரணமான தலைவராக அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். இப்பொழுது இந்த சொற்சமர் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சுக்குள் நுழைகிறோம். அந்த வகையில் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் வரமா சாபமா என்கிற தலைப்பிலான இன்றைய சொற்சமரிலே வரம் என்கிற அணி சார்ந்து தொகுப்புரைக்காக வவுனியா கனகராயன்குள மகாவித்தியாலய தரம் 12 விஞ்ஞான பிரிவு மாணவி செல்வி மகிழ்மதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்த 999 பேர் துவண்டு போயிருக்கிறோம். ஆனா நீங்க அந்த ஒரு ஆளைத்தான் பாக்குறீங்க. நான் சொல்றேன், அந்த ஒரு ஆள் முன்னோடியா வச்சு கொண்டு அந்த 999 பேரும் உயர்ந்து வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலிருந்து வாதாடி கொண்டிருக்கின்றேன். அடுத்தது என் எதிர்ப்புவாதிகள் கூறியிருந்த இன்னொன்று, இளம் வயதில் காதலி இழக்கின்றார், முதுமை வயதில் மனைவி இழக்கின்றார் சொல்லியிருந்தார். இன்றைய காலங்களில் என்ன நடக்கின்றது என்றால், காதலியால் ஏமாற்றப்பட்ட காதலர், மனைவியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட கணவன், இதை பார்க்க போனால் அவர்கள் இழப்பதும் ஒரு வரமாகத்தான் இன்றைய காலங்களில் காணப்படுகிறது. இதை நீங்கள் தவறென்று கூறுகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்து இன்னொன்று ஒரு அழகான ஒரு விடயம் கூறியிருந்தார். ஒரு சிறிய பையன் அவற்றை அந்த குடல் ஆபரேஷன் செய்யறதுக்கு 52 லட்சம் தேவை, அதனால இறந்துட்டார் அவர். அந்த 52 லட்சம் வறுமையான குடும்பம் உண்டு. அது அவர் இறந்ததான் நீங்க துன்பம் சாபம் பாக்குறீர்களே ஒழிய, நான் அவர் இறந்ததால் அவர் ஒரு மிகையான கவலை தான் அவர் இறந்தது. ஆனால் அந்த 52 லட்சத்திற்கும் அந்த குடும்பம் பட்ட எவ்வளவு துன்பம் பட வேண்டும் என்று அவர் நினைத்து இறந்திருந்தது என்று அவர்களுக்கு கிடைத்த வரமாகத்தான் காணப்படுகிறது. இப்ப தங்கி வாழ்பவர் என்ன செய்வார்கள்? அவரது மனக்குமர்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்கிறீர்கள். ஆமாம், உண்மைதான். நாங்கள் மந்திரவாதிகளும் இல்லை, தந்திரவாதிகளும் இல்லை. அவர்கள் இந்த மனக்குமர்களை போய் கண்டுகொள்வதற்கு உண்மையில் அவர்கள் அந்த மனக்குமர்களை கண்டு கொள்ள முடியாதான். அதற்காகத்தான் நான் முன்னர் உதாரணம் கூறியிருந்தேன். சப்திகா என்ற மாணவி, அவர்கள் போன்று அவர்களை துவண்டிருப்பவர்கள் எழும்பத்தான் இன்று இந்த இடத்தில் நாங்கள் துன்பத்தை கண்டு ஒரு தரம் அஞ்சக்கூடாது, அதை வரமாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று கூறுகின்றோம்.
இன்று நாங்கள் கூறிய இது துன்பத்தை நாங்கள் எங்களது சாதகமாக மாற்றி வரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தான் தொலைக்காட்சியினுடைய நேய நெஞ்சங்களுக்கு தீர்ப்புரையில் மீண்டும் ஒரு தடவை அன்பான வணக்கம். முதலாவதாக ஒரு வாழ்த்தை சொல்லி மகிழ விரும்புகிறேன். இன்று மோதிய 2 பாடசாலைகளுடைய மாணவ செல்வங்களுக்குத்தான் அந்த வாழ்த்து. முல்லைத்தீவு விசுவமடு மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த ரிஷானி, லதுர்ஷன், சர்மிகா, கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த மகிழ்மதி, மதுவெளி, லபிஷனா 6 மாணவ செல்வங்களுக்கும், அதற்கப்பால் இந்த 6 மாணவ செல்வங்களையும் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருந்தகைகள், ஊக்கப்படுத்திய பெற்றோர்கள், அழைத்து வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் பாராட்டுக்களும். காரணம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்பதற்கு அப்பால் இன்று சமூகத்தில் நம் கண்முன்னே நடக்கக்கூடிய நிதர்சனங்கள் எவையோ அவற்றை கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு தூரம் நுழைந்து சொன்ன செய்திகளை நாங்கள் ஆராய்வதுதான் இந்த தீர்ப்புரை. பெருமக்களே, முதலிலே சாபம் என்கிற அணியை பற்றி சிந்திக்கலாம். இங்கே குற்றங்களை பற்றி சொன்னார்கள். ஒரு குற்றத்தாலே பாதிக்கப்படுபவர் விக்டிம், அல்லது அந்த குற்றத்தை செய்ததனால் தனக்குள் தான் பாதிக்கப்பட்டவர். ஆங்கிலத்தில் அல்லது உளவியல்ல ட்ரோமா, உளப்பேர் அதிர்வு. அதுல இருந்து மீளுவது என்பது ரொம்ப கஷ்டம், மிகச் சவாலான விடயம். அதுவே ஒருவருக்கு சாபமாக மாறுகிறது, வாழ்க்கையில் அவருடைய எதிர்காலத்தை புரட்டி போடுகிறது. இதற்கு பிறகு துன்பத்தை வரம் என்று எவ்வாறு சொல்லலாம் என்று கேட்டார்கள். உண்மை மன்று உள்ளவாறு அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. அடுத்ததாக, தொடர்ந்து வரக்கூடிய துன்பம். துன்பம் என்றாலே நமக்கு பிடிக்காத ஒன்று, அதுவும் தொடர்ந்து வருமாக இருந்தால். நான் கண்ணாலே கண்ட காட்சி, ஒரு மருத்துவமனையில மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய விடுதியில அவர்களை இராத்திரி நேரத்தில் 1 மணி நேரம் கொடுத்து அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவார்கள். பெண்களுக்கான விடுதி. ஒரு 23-24 வயது பெண் பிள்ளை இழுத்து பெரிய சத்தமா அந்த பிள்ளை பாடுது, நாணம் உந்தன் உறவை நாடி வந்த பறவை. பக்கத்துல இருந்த நர்ஸ் அட்டெண்டன்ட் கதைக்கணும். இதான் நேற்று ராத்திரி அட்மிட் ஆன கேஸ். காதல் தோல்வி. அந்த பிள்ளை உயிரா நேசிச்சிருக்குது, அவன் கம்பி நேட்டிட்டான். அந்த பிள்ளை எப்படி சொல்லு பாடுது, நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை. அந்த உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய வலிக்கு மருந்து போட இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? பாவம், அது உளநல சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது வரமா சாபமா? இது உண்மைதானே? இதை வைத்துக்கொண்டு வரம் என்று எப்படி சொல்லுவீர்கள்? கேட்கக்கூடிய கேள்விதான். தொடர்ந்து வரக்கூடிய இழப்பு பட்டியலிட்டார்கள். சிறிய வயதில் தந்தை, நடு வயதிலே பருவ காலத்தில் தந்தை, பின்னாலே மனைவி. இது துரதிர்ஷ்டவசமான விஷயம். சுருக்கமாக தீர்ப்புக்கு வர வேண்டியிருக்கிற காரணத்தினாலே மன்று இந்த வாதத்தை, இழப்பு என்பது வாழ்க்கையில் எல்லாருக்கும் உரியது, நிரந்தரம் என்கிற காரணத்தினால இந்த வாதத்தை தள்ளுபடி செய்கிறது. அடுத்ததாக நோய்கள். இதுல 2 விஷயம் இருக்கிறது. சில நோய்கள் கியூர்டு, அதுல இருந்து பூரண சுகம் பெறலாம். சில நோய்களை பொறுத்த வரைக்கும் live with this, அந்த நோயோடு வாழ வேண்டும். 2 பக்கத்துக்கும் செய்தி உண்டு. எனவே இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு பார்ப்பது ஒரு பக்கம். இவ்வளவு இவர்கள் சொன்ன செய்தி. இனி மற்ற பக்கத்தை நோக்கலாம். அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை அழகான கதை, உண்மையான செய்தி, அருமையாக சொன்னார். எனக்குரியதை தந்து விட்டீர்கள், இவர்களுக்கு ஏதாவது தாருங்கள். இப்போ உண்மையா பட்டவர்த்தனமா என்ன தெரிகிறது என்று கேட்டால், முதலிலே அந்த அம்மாவுக்கு நடந்தது துன்பம். ஆனால் யாருக்காக அந்த துன்பம்? அந்த பிள்ளைகளுக்காக, அந்த தொழு நோய் காவி கொண்டு வாழுகின்ற உயிர்களுக்காக. மதத்தின் பெயரால் செய்கிறேன் என்கிற ஒரே ஒரு ஊக்கம்தான் அந்த அம்மாவை நிமிர்ந்திருக்க செய்தது. எனவே அந்த அம்மா அந்த துன்பத்தை வரமாக மாற்றினார். இந்த உலகம் இன்றைக்கு மதர் தெரேசா தலைமையில் வைத்து கொண்டாடுகிறது அந்த அம்மாவனுடைய பக்குவம். அடுத்ததாக பிரசவ வலி. இப்ப நானே அவரை பார்த்து கேட்க விரும்புகிறேன். மிக வலிமையான, உடம்புக்கு மிக நோதல் தரக்கூடிய வலிகள், ஹார்ட் அட்டாக்,
பிரசவ வலி உண்மைதான். ஆனால் அவ்வாறு வலி சுமந்து பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் தங்களை பெற்ற தாய்க்கோ தந்தைக்கோ தங்களுடைய பிரசவத்தை வரமாக கொடுக்கிறார்களா? அந்த பிள்ளைகளே அந்த பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கவில்லையா? இது குஞ்சு மிதித்து வலி சுமக்கும் கோழிகள் வாழுகிற இடம் என்று பெரியவர்களை மனம் கோண வைக்கவில்லையா? எனவே பிரசவ வலி வலிதான், அதிலே வரங்களும் இருக்கின்றன, துர்ப்பாக்கியமாக சாபங்களும் இருக்கின்றன என்பதை மன்று கவனத்தில் கொள்ளுகிறது. அடுத்ததாக சொல்லப்பட்ட செய்தி, உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீதி சிலையாகும். மன்று உள்ளவாறு அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. இனி இந்த வரம், சாபம், சாதல், வாழ்தல், இதை சங்க இலக்கியம் சொல்லுகிறது. யாரும் ஊரே யாவரும் கேளிர். 2000 ஆண்டுக்கு முன்னாலே கணியன் பூங்குன்றன் சொல்லுகிறான், வாழ்க்கை இனியது, தலைகளா நாங்க நிக்க இல்லை. சாதல் புதுபடு அன்று. வாழ்க்கை எப்படிப்பட்டது? நீர் வழி படுவும் புனை போல. ஒரு வேகமாக ஓடுகின்ற பேரி ஆற்றிலே ஒரு சின்ன தெப்பம் ஆற்றினுடைய போக்குக்கு போவது போலத்தான் துன்பம் வருகிற பொழுது, இன்பம் வருகிற பொழுது அதை கடந்து போக வேண்டும் என்பது நியதி. தக்கன பிழைக்கும், தகாதன அழியும். ஒரு செய்தியை சொல்லி நிறைவாக்குகிறேன். வாழ்க்கையில் பல வரும், நிரம்ப செய்திகளை கேட்கிறோம், அத்தனைக்கும் காதை கொடுத்தால் வாழ முடியாது. நிரம்ப விடயங்களை பார்க்கிறோம், அத்தனையும் மனதிலே போட்டுக்கொண்டால் வாழ முடியாது. எதுவும் கடந்து போகும் என்றால் இதுவும் கடந்து போகும், எது துன்பமும் கடந்து போகும் என்று மனதிலே ஒரு நேர் மனப்பாங்கை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அவனுக்கு வருத்தம் வந்தது, இவனுக்கு வருத்தம் வந்தது, அவனுக்கு இழப்பு வந்தது, இவனுக்கு ட்ரோமா, இப்படி நினைத்தால் வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்ளலாம்? வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது. விவேகானந்தர் சொல்லுவார், லைஃப் இஸ் a challenge, face it with courage. வாழ்க்கை என்பது பலம், பலவீனம் என்பது மரணம். சிந்திக்காதீர்கள். weakness is death. பலவீனம் என்பது மரணத்துக்கு சமம். strength is life. பலம் என்பது வாழ்க்கை, பலவீனம் என்பது மரணத்துக்கு சமன். எனவே இப்போ பந்து பார்த்து கொண்டிருக்கிற நேய நெஞ்சங்களாகிய உங்களுடைய கைக்கு வருகிறது. நீங்க தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். எப்படி? weakness is death, strength is life. இதுல எதனை தெரிவு செய்ய போகிறீர்கள்? தாபம் என்று பலவீன பக்கமாக ஒதுங்க போகிறீர்களா? வாழ்க்கையிலே பலம்தான் வெற்றி என்று சொல்லி வரத்தின் பக்கம் சாய போகிறீர்களா? நாளும் நாளும் சூரியன் உதிக்கிறது, மலர்கள் மலர்கின்றன, ஒவ்வொரு நாளும் புதிய புறவியாக நாங்கள் பிறக்கின்றோமே, இதுதான் தீர்ப்பு. பாரதியார் தமிழ்நாட்டிலே இருந்து, துன்பங்களிலே இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் என்று பாண்டிச்சேரிக்கு வருகிறார். பிரெஞ்சு கொலனி. நாளைய நாள் விடிந்தால் என்ன ஆகும் என்று தெரியாது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, விடிந்தால் எப்படி முகம் கழுவுவது என்பதே பிரச்சனை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தாள் எடுத்து, ஒரு பேனா எடுத்து எழுதுகிறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, இறைவா, இறைவா. ஒன்றல்ல, 10 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடும் பொழுது எத்தனை கோடி துன்பங்கள் அவரை சூழ்ந்து இருந்தன என்று பாருங்கள். அதை பார்க்கிற பொழுது துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் விடாமல் துரத்தினாலும் மனிதனாக 6 அறிவு பெற்றுக்கொண்டு பூமிக்கு வந்த நாங்கள் போராட வேண்டும், ஜெயிக்க வேண்டும். எனவே அப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஒன்றல்ல, 100 அல்ல, எத்தனை துன்பம் வந்தாலும் அது சாபம் அல்ல, வரம் என்று தீர்ப்பு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.